ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி பேசி தமிழ் கிச்சன். எல்லோரும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ண போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம 2 முட்டையை உடச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், 2 பிஞ்ச் சீரகத்தூள், 2 பிஞ்ச் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. சாதாரண மிளகாய்த்தூளே போதுங்க அதுக்கு. இப்போ 100 மில்லிகிராம் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு போதும். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு செய்கிறதுக்கு நான் வந்துட்டு ப்ரௌன் ப்ரெட் எடுத்திருக்கேங்க. ப்ரௌன் ப்ரெட் வந்துட்டு இப்போ எல்லா ப்ராண்ட்லேயுமே கிடைக்கிது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானவும் கூட. ஒயிட் ப்ரெட்டை விட ப்ரௌன் ப்ரெட் வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. நீங்கள் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைங்க. 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம், குழந்தைங்களுக்காக இருந்தாலும் பெரியவங்களுக்காக இருந்தாலும். இப்போ வந்துட்டு ஒயிட் சுகர் கொஞ்சம் கலந்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு முள்கரண்டி வச்சு நான் கலந்து விட்டுக்கலாம். ஆனால் அந்த முட்டை, அந்த சீனி, அந்த உப்பு எல்லாமே அந்த பவுடர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே கலந்து வர மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா எல்லாமே கலந்து வர மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு, தோசை சட்டி அடுப்பில் வச்சுட்டு பட்டர் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இதுக்கு பட்டர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ ப்ரெட்டை அதோடு போட்டுக்கலாங்க. பட்டர் இல்லை அப்படின்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் நல்லா நம்ம 2 பக்கம் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த ப்ரெட்டை. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கலாம் வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாங்க தோசை சட்டியில். இப்போ இந்த முட்டை கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு இந்த ப்ரெட்டை வந்துட்டு நல்லா திருப்பி திருப்பி முக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு ஃபுல்லாக நல்லா உள்ளே இறங்கும் இந்த ப்ரெட்டுக்குள்ளே. இப்போ தோசை சட்டியில் போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் வந்துட்டு அதே மாதிரி முக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட வந்துட்டு ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்துட்டு வெளியே வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.